அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அழகிய அழைப்பு அப்படிங்கிற தலைப்பில் அல்லாஹுடனான நம்மளோட உரையாடலை இன்னும் எப்படி பலப்படுத்திக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வரோம். அல்ஹம்துலில்லா. அந்த வகையில் இன்னைக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறைவனை நோக்கி விடுத்த அழைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த அழைப்பை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லும்போது சொல்கிறான், வதிக்ரா லில் ஆபிதீன். இவருடைய அழைப்பிலிருந்து வணக்கசாலிகளுக்கு நினைவூட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லி சூரத்துல் அன்பியால குறிப்பிடுறான். அதே போல் சூரா சாஅதில் அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், வதுக்குர் அப்தனா அய்யூப். நம்முடைய அடியாரான அய்யூபை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அல்லாஹ் ஒரு அடியாரை நினைவு கூறுங்கன்னு சொல்கிறதும் அவருடைய பிரார்த்தனையில் இருந்து வணக்கசாலிகளுக்கு நினைவூட்டுதல் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவருடைய வரலாற்றில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் நிறைய இடங்களில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி குறிப்பிடும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் மையப்படுத்தி சொல்கிறான். அப்போது இவங்களுடைய ஒட்டுமொத்த வரலாறுமே நம்மளுக்கு நினைவூட்டுதலாகவும் முன் உதாரணமாகவும் ஆக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க பொறுமையோடு இருந்து தன்னுடைய இறைவனை நோக்கி அழகிய வார்த்தைகளால் அழைத்தது தான் இவங்களுடைய வரலாறு ஒரு முன் உதாரணமான வரலாறாக இருக்குது. இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யார் அப்படின்னா, பனு இஸ்ரவேலர் அவங்களுக்கு தூதராக அனுப்பப்பட்ட நபர். இவங்க இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததியிலிருந்து வந்த இறை தூதர். இவங்களுக்கு அல்லாஹ் எல்லா விதமான அருள்களையும் வழங்கியிருந்தான். இவங்களுக்கு செல்வம் இருந்தது, குழந்தைகள் இருந்தாங்க, ஆரோக்கியம் இருந்தது, நல்ல சாலிகான மனைவியும் இருந்தாங்க. அப்போ எல்லா வளங்களோடும் இருந்த இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் இந்த சூழலையே தலைகீழாக மாற்றிட்டான். அல்லாஹ் என்ன நாடுனா அப்படின்னா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தரத்தை இன்னும் உயர்த்தணும், அவரை இன்னும் தனக்கு நெருக்கமான மனிதராக மாற்றணும்னு முடிவு பண்ணி அவங்களுக்கு சில சோதனைகள் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தான். நம்மள பலருக்கு ஒரு எண்ணம் இருக்கும், என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம சோதிக்கப்பட்டோம்னா இது அல்லாஹுடைய கோபமாக இருக்குமோ, இது அல்லாஹுடைய தண்டனையாக இருக்குமோ, நம்ம எவ்வளோ துவா செஞ்சாலும் இன்னும் அல்லாஹ் நம்மளுக்கு இந்த சோதனையிலிருந்து விடுதலை தரவே இல்லையே, புதிய புதிய சோதனைகளை நம்மளுக்கு கொடுக்குறானே அப்படின்னு தோணலாம். ஆனால் இதனுடைய நியதி என்னன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லும் போது சொல்கிறான், எந்த ஒரு அடியாரை அல்லாஹ் நேசிக்கின்றானோ அந்த அடியாருக்கு அல்லாஹ் சோதனைகளை வழங்குவான். நம்ம வரலாற்றை எடுத்து பார்த்தா நபிமார்கள் தான் அல்லாஹுவுக்கு விருப்பமான மனிதர்களாக இருந்திருக்காங்க. அந்த விருப்பமான மனிதர்களுக்கு அல்லாஹ் சோதனை இல்லாத வாழ்க்கை கொடுத்துருக்கானா என்ன? இல்லை தானே. அப்போது சோதிக்கப்படுவது இறைவனுடைய அன்பின் அடையாளம். அந்த வகையில் அல்லாஹ் தன்னுடைய அன்பை இன்னும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அதிகப்படுத்தணும்னு நினச்சி அவங்களுக்கான சோதனையை அல்லாஹ் கொடுக்குறான். சோதனை அப்படின்னா 1-2 சோதனைகள் இல்லை, அவங்களுக்கு அடுக்கடுக்கான சோதனைகளை அல்லாஹ் கொடுக்குறான். தன்னுடைய சோதனைகளை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் குறிப்பிடும்போது சூரா பக்கராவுடைய 155வது வசனத்தில் குறிப்பிடுறான், நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்களாலும் உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றாலும் இவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்கிறான். அப்போ சோதனை இந்த எல்லா வகையிலையும் இருக்கும். ஆனால் இவருடைய வரலாற்றில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, அல்லாஹ் இந்த எல்லா வகையான சோதனையையும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்தான். இந்த அளவு சோதனையெல்லாம் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்தா நம்ம இப்போ இருக்கிற மாதிரி உறுதியாக நிலையாக இருப்போமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இத்தனை சோதனைகளுக்கு பின்பும் தன்னுடைய ஈமானில் உறுதியாக இருந்தாங்க. அவங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. அவங்களுக்கு ஒரு தீ விபத்தில் அவங்களுடைய செல்வம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்பையும் அவங்க பொறுமையாக இருந்தாங்க. அவங்களுடைய வீட்டுடைய முகடு இடிந்து விழுந்து அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே மரணிச்சு போயிட்டதா வரலாற்று குறிப்புகளில் சொல்லப்படுது. இறுதியாக அவங்க கிட்ட இருந்த ஒரே வளமான ஆரோக்கியத்திலையும் அல்லாஹ் அவங்களுக்கு சோதனைகளை கொடுக்க ஆரம்பித்தான். அப்போது நல்ல அல்லாஹுடைய அருள்களுக்கு மத்தியில் வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு நபருக்கு அவருடைய செல்வம் நஷ்டமாயிருச்சு, அவருடைய பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க. இறுதியாக அவர்கிட்ட இருந்த அந்த திடகாத்திரமான அந்த ஆரோக்கியமான உடம்பினையும் அல்லாஹ் சோதிக்க ஆரம்பிச்சு.
அவருடைய உடம்புல தோல் முழுக்க ஒரு விதமான நோய் ஏற்பட்டது. அதனால் அவருடைய முகமே, அவருடைய தோற்றமே சிதைகிற அளவுக்கு அது மாற்றத்தை ஏற்படுத்துது. இதை பார்த்தா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த தோலில் ஏற்பட்ட நோய் அவரிடத்துல மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணாங்க, இவருடைய அந்த உருவ மாற்றத்தாலேயும் அந்த தோல் நோயினாலையும் எங்கே இது நம்மளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற வகையில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஊரை விட்டு ஓரமாக ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஆனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி தன்னுடைய கணவருக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க. அல்லாஹ்வுக்கும் அடிப்பணிகிற ஒரு அடிமை பெண்ணாகவும் அவங்க இருந்தாங்க. தன்னுடைய கணவருக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் அவங்க மனைவி மட்டும் செஞ்சுட்டு வராங்க. அவங்க வெளி இடங்களுக்கு போய் வேலை பார்த்து அதில் வரக்கூடிய வருமானத்தில் தன்னுடைய கணவருக்கான தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுட்டு வராங்க. அப்போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த நோயால் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அவதிப்படுறாங்க. 15 ஆண்டுகளாக தன்னுடைய படுக்கையிலே இருந்து இந்த நோயோடவே அவங்களுடைய வாழ்க்கை கடந்துக்கிட்டே வருது. இந்த சூழல் இப்படியே தொடர்ந்துட்டே இருக்கும்போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி ஒரு நாள் அவங்க கணவர்கிட்ட கேட்குறாங்க, நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே தான் போகணுமா? இப்படியே நம்ம எவ்வளோ நாள் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்கிறது? நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தானே, நீங்கள் ஒரு இறை தூதர் தானே, நீங்கள் இறைவன்கிட்ட கேட்கக்கூடாதா? இந்த நிலையை மாற சொல்லி நீங்கள் கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு பதில் கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதருக்கு அல்லாஹ் மேலே எவ்வளவு அன்பும் அல்லாஹ் மேலே எவ்வளோ தவக்கலும் உறுதியும் இருந்திருந்தா இந்த வார்த்தை வெளிவந்திருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அன்பு மனைவியே, நம்ம எத்தனை ஆண்டு காலம் அல்லாஹுடைய அருள்களையும் சுகத்தையும் அனுபவித்து இந்த பூமியில் வாழ்ந்திருப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவங்க மனைவி அதுக்கு பதில் அளிக்கிறாங்க. 50 இல்லை 60 70 அந்த ஆண்டு அவங்க என்ன செய்கிறாங்க, பதில் அளிக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலம் நம்ம ஒரு 60 வருட காலம் நம்ம சுகமாக இந்த பூமியில் வாழ்ந்தோம். அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்கன்னா, 60 வருட காலம் சுகமாக வாழ்ந்தபோது உன்னுடைய இறைவன் கிட்ட நீ எந்த குறையுமே முறையிடலையே. கொஞ்ச காலம் அல்லாஹ் நம்மளுக்கு சோதனை கொடுத்ததற்காக ஏன் இறைவா எனக்கு இந்த சோதனை, இந்த நிலையை நீ சரிப்படுத்தி கொடுன்னு நான் எப்படி என்னுடைய இறைவன் கிட்ட கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எனக்கு இவ்வளோ அருள்கள் இவ்வளவு ஆண்டு காலம் கொடுத்தானே, எனக்கு சோதனைன்னு வந்தபோது மட்டும் என்னுடைய இறைவன் கிட்ட குறையா முறையிடுறதுக்கு நான் ரொம்ப வெட்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாங்க. இந்த நிலை இதே மாதிரி தொடர்ந்துட்டே இருக்குது. அவங்களுடைய உடல் நலமும் நாளுக்கு நாள் ரொம்ப பலகீனமாகிட்டே வராங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய முடியெல்லாம் விற்பனை செய்து அதில் ஒரு பணம் கொண்டு வந்து தன்னுடைய கணவருக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களெல்லாம் வரலாற்று குறிப்புகளில் சொல்லப்படுது. இப்போ கிட்டத்தட்ட இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக மாறுற ஒரு சூழலில் இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய இறைவன் கிட்ட நம்ம பிரார்த்திக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி தன்னுடைய இரு கைகளையும் ஏந்தி அல்லாஹ் கிட்ட ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. அது என்ன பிரார்த்தனை அப்படின்னா, அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், என் இறைவா, கெடுதி அதாவது துன்பம் என்னை தீண்டிவிட்டது, நீயோ அருளாளர்களுக்கெல்லாம் அருளாளன் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை செய்கிறாங்க. இந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் உடனே பதிலளிக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரா அன்பியாவுடைய 84வது வசனத்தில் அதுக்கு தான் எப்படி பதிலளித்தது அப்படிங்கிறத சொல்லி காட்டுறான். ஃபஸ்தஜப்னா லஹு ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர்ரி, நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம், அவருக்கு ஏற்பட்டிருந்த துன்பத்தை நீக்கிவிட்டோம். இதுக்கும் மேலதிகமாக அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய குடும்பத்தையும் பின்பு அதை போன்ற ஒரு தொகையினரையும் அவருக்கு குடும்பமாக கொடுத்தோம். இப்போ இந்த ஒரே ஒரு பிரார்த்தனையால் அவருடைய நிலை மாறிடுச்சு. அல்லாஹ் அவருக்கு ஏற்பட்டிருந்த துன்பத்தை மாற்றி அமைச்சிட்டான். அதற்கு பின்பாக குடும்பமின்றி தவித்த அவருக்கு அல்லாஹ் ஒரு குடும்பத்தையும் ஏற்படுத்தினான். இந்த நோய் அவருக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் சூரா சாதில் சொல்லும் போது சொல்கிறான், அவருக்கு சொல்லப்பட்டது, உங்களுடைய கால்களை பூமியில் தட்டுங்க, அதிலிருந்து ஒரு நீர் ஊற்று வரும், அந்த நீர் ஊற்று நீங்கள் குளிங்க, அதை பருகவும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை. அதே போல் அவங்க செஞ்ச உடனே அவங்களுடைய தோலில் இருந்த அந்த வியாதிகள் எல்லாம் சரியாகி அவங்க ரொம்ப ஆரோக்கியமான மனிதராக மாறிடுறாங்க. அவங்க மனைவி
எப்பயும் போல் பணிக்கெல்லாம் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு இளைஞர் அங்கே உட்காந்துருக்கதை பார்த்துட்டு கேட்குறாங்க, அல்லாஹுவின் அடிமையே, இங்கேருந்து ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்தை எங்கே நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு. அப்போ ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் தான் ஐயூப்னு. அப்போ அந்த அங்க அடையாளங்களை வச்சு தன்னுடைய கணவரை கண்டுகொள்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஒரு பிரார்த்தனை இவங்களுக்கு அல்லாஹ் உடனே பதிலளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சுது. இந்த பிரார்த்தனைக்கு உடனே பதில் வந்ததுக்கு காரணம் என்ன? இந்த பிரார்த்தனை ஏன் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஏன் அல்லாஹ் உடனே இவங்களுக்கு பதில் அளித்தான் அப்படின்னா 2 விஷயங்கள் தான் இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அழைப்பை, தன்னுடைய முறையீட்டை அல்லாஹ்விடம் மட்டுமே கூறினார்கள். இந்த பூமியில் உள்ள எந்த மனிதர்கள்கிட்டையும் சொல்லலை. அல்லாஹ் கிட்ட தன்னுடைய முறையீட்டை கூறும்போது கூட அதில் எந்த குறையையோ எந்த அதிருப்தியோ அவங்க வெளிப்படுத்தவே இல்லை. யா அல்லாஹ், நான் இவ்வளோ ஆண்டு காலம் நோய்வாய்ப்பட்டிருக்கேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிருப்தியும் வெளிப்படுத்தலை. கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலம் தொடர்ந்து ஒரு மனிதர் படுத்த படுக்கையிலே இருந்து தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறாரு. இப்போ எவ்வளோ வேதனைகளும் எவ்வளோ சோதனைகளையும் அவர் அனுபவிச்சிருக்கணும். இதனுடைய இறுதியில் இப்போ துவா செய்யலான்னு முடிவு பண்ணி ஒரு பிரார்த்தனை செய்கிறாரு. சுப்ஹானல்லாஹ், அந்த பிரார்த்தனையில் கூட அவர் எவ்வளவு அழகிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. இறைவா, என்னை துன்பம் தீண்டி விட்டது, ஒரு முறையீடு இல்லையே, ஒரு குறை இல்லையே. அப்போது இவருடைய துவா அல்லாஹ் கிட்ட அழகானதாக மாறினதுக்கு ஒரு முக்கிய காரணம் இவருடைய பொறுமை மட்டும்தான். பொறுமையை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பொறுமைகள் இருக்குது. ஒன்று செயலில் பொறுமையாக இருக்கிறது, இன்னொன்று சொல்லில் பொறுமையாக இருக்கிறது. நம்ம எல்லாருமே செயலில் பொறுமையாக இருந்துருவோம். நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலோ ஒரு துன்பம் வந்தாலோ திரும்பி அந்த கஷ்டம் ஏற்படுத்தினவங்களை அடிக்க மாட்டோம், இல்லை பழிவாங்க மாட்டோம், எந்த கெடுதலும் செய்ய மாட்டோம். காரணம், நான் அல்லாஹ்வுக்காக பொறுமையாக இருக்கேன்னு சொல்லிடுவோம். அப்போ செயலில் நம்ம எல்லாரும் பொறுமையாளர்களாக இருக்க முயற்சிக்கிறோம். ஆனால் அந்த சொல்லில் உள்ள பொறுமை நம்மள யாருக்குமே இல்லை சகோதரிகளா. நானும் சரி, நீங்களும் சரி, இதில் இன்னும் பலகீனமானவர்களாக தான் இருக்கும். நமக்கு எந்த ஒரு சோதனை ஏற்பட்டாலும் உடனே நம்மளுடைய வார்த்தைகளில் வெளிப்படுத்திடுறோம். யா அல்லாஹ், எனக்கு ஏன் இப்படி செஞ்சேன்னு அல்லாஹ் கிட்ட முறையிட்டுறோம். அப்படி இல்லைன்னா சக மனிதர்கள்கிட்ட நம்மளுடைய நிலையை எண்ணி புலம்பி தீர்த்திடுறோம். ஆனால் அல்லாஹ் எதை விரும்புகிறான்? ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மாதிரி நம்மளுடைய மனக்குமுறல், நம்ம கஷ்டம், நம்ம முறையீடு எல்லாமே என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும்னு நம்மளுடைய இறைவன் விரும்புகிறான். அந்த விருப்பத்திற்கேற்ப தான் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நடந்து கொண்டாங்க. 18 ஆண்டு காலம் கஷ்டத்திற்கு பின்பு அல்லாஹ் கிட்ட அழைக்கும் பொழுது ஒரு அழகிய வார்த்தை, என் நிறைவா, துன்பம் என்னை தீண்டி விட்டது. அவங்கள தீண்டினது சாதாரண விஷயம் இல்லைல்ல. ஆனாலும் எவ்வளோ அழகான வார்த்தை, எவ்வளவு பொறுமை. தன் மனைவி அவங்க கிட்ட வந்து, நீங்கள் இறை தூதர் தானே, நீங்கள் அல்லாஹ் கிட்ட கையேந்தலான்னு கேட்டபோது கூட, நல்லா இருந்த காலத்துலனா நான் அல்லாஹ் கிட்ட கேட்காம சோதனைகளின் போது முறையிடுவதை எண்ணி நான் அச்சப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன வார்த்தைகள். அப்போது இந்த முதல் விஷயம், அல்லாஹ் கிட்ட பொறுமையோடு இருந்து அல்லாஹ் கிட்ட குறையையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்தாமல் பிரார்த்தனை செய்தது இந்த துவாவை அழகான ஒரு துவாவாக மாற்றியது. 2வது விஷயம் என்னன்னு பாருங்களேன், இவங்க அல்லாஹுடைய திட்டத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை. என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும், எதை என் இறைவன் எனக்கு நாடினாலும் அது சிறந்ததாக தான் இருக்கும். நம்மளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை ஒரு மாத காலம் இருந்தாலே அல்லது ஒரு 2 மாத காலம் இருந்தாலே அதையே யோசிச்சு ஏன் இது நடக்குது, எதனால் இப்படி நடக்குது, இதுலேருந்து எப்படி நம்ம வெளிவருவோன்னு நம்மளுக்குள்ள 1000 போராட்டங்கள் வந்துடும். 18 ஆண்டு காலம் ஒரு மனிதர் இதே பிரச்சனையில் இருந்தபோதும் அவ்வளோ மனதளவுலையும் அவ்வளோ ஸ்டெடியாக இருந்தாங்க. அப்படின்னா அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்துருக்கானா, இதில் ஏதோ ஒரு நன்மை எனக்கு நாடி இருக்கான், என் இறைவன் எனக்கு எதை செய்வதாக இருந்தாலும் சிறந்ததை மட்டும்தான் செய்வான் அப்படின்னு அல்லாஹ் தனக்காக ஏற்படுத்தி வச்சிருந்த திட்டங்களில் நம்பிக்கை கொண்டு இருந்தாங்க. நம்ம இன்னைக்கு அல்லாஹுடைய திட்டத்தில் நம்பிக்கை கொண்டவங்களாக இருக்குமா? அல்லாஹுடைய திட்டத்தில் நம்பிக்கை கொண்டவங்களாக நம்ம இல்லாததால் தான் நிறைய நேரங்களில் மனிதர்கள்கிட்ட நம்ம புலம்புறோம். நம்மளுடைய வாழ்க்கையை எண்ணி அல்லாஹுவே நம்ம குறை கூற ஆரம்பிச்சிடுறோம். அப்போது இவங்களுடைய இந்த பிரார்த்தனை அழகான பிரார்த்தனையாக மாறினதுக்கு காரணம் இவங்க இறைவன் தனக்காக வைத்திருந்த திட்டத்தின் மேல் உள்ள நம்பிக்கை.
அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ மன கஷ்டத்தில் இருந்தாலும், பொருளாதார கஷ்டத்தில் இருந்தாலும், இல்லை ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அல்லாஹ் தொடர்ந்து கஷ்டங்களை கொடுத்துட்டே இருந்தாலும், எந்த ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாதுன்னா, இது எல்லாமே என்னுடைய இறைவன் எனக்காக திட்டமிட்டியது, இதற்கு பின்னாடி கண்டிப்பாக எனக்கான நன்மையை என் இறைவன் வச்சுருப்பான் அப்படிங்கிற எண்ணம். 3வது விஷயம் பாருங்களேன், அவங்களுடைய துவாவிலிருந்து நம்ம இது அழகிய துவாவாக மாறினதுக்கும் நமக்கான இது படிப்பினையாக ஆனதுக்கும் உள்ள 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நீயோ அருளாளர்களுக்கெல்லாம் அருளாளன். தனக்கு என்ன தேவைங்கிறதையே கடைசி வரை இந்த துவாவில் அவர் முழுமைப்படுத்தவே இல்லை. என் இறைவா, தீங்கு என்ன தீண்டிருச்சு, எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது, இதை சரியாக்குன்னு கூட கேட்கல. நீயோ அருளாளர்களுக்கெல்லாம் அருளாளன். உனக்கு சொல்லணும்னு எதுவுமே இல்லையே இறைவா, உன்னால் செய்ய முடியாததுங்கிறது எதுவுமே இல்லையே. பூமியில் ஒரு மனிதன் என்னை பார்த்து இரக்கப்பட்டும் அருள் செய்கிறதை எல்லாம் விட நீ என் மேல் இரக்கமுள்ளவனாகவும் அருள் உள்ளவனாகவும் இருக்கியே. உனக்கே தெரியும் யா ரப்பே எனக்கு என்ன தேவைன்னு. எனக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளவோ அருள்களை கொடுத்தது நீ தான் யா அல்லாஹ். இந்த நோயையும் என்னை விட்டு நீ நீக்கிற மாட்டியா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் எவ்வளவு அழகான வார்த்தை. இப்போ நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் இது போல் தீங்கு தீண்டியவர்களாக இருக்கலாம். பொருளாதார தீங்காக இருக்கலாம், ஆரோக்கியத்தில் தீங்காக இருக்கலாம், மன நிம்மதியில் தீங்கு ஏற்பட்டவர்களாக இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ பெரிய தீங்கில் அதை எவ்வளோ ஆண்டு காலம் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போல் உறுதியாக இருந்து அல்லாஹ் கிட்ட இந்த பிரார்த்தனையை செஞ்சால் அல்லாஹ் நம்மளுக்கும் அவங்களுக்கு ஏற்படுத்தின மாதிரியே ஒரு மேஜிக்கை ஏற்படுத்தாமலா போயிடுவான். அவங்களுக்கு பெரிய அளவில் அல்லாஹ் ஒரு மேஜிக் ஏற்படுத்தினா நம்மளுக்கு அதில் ஒரு சிறிய அளவு கூடவா அல்லாஹ் ஏற்படுத்தாமல் போயிடுவான். ஏற்படுத்துவேன் அப்படிங்கிறதால தான் அல்லாஹ் இந்த வரலாற்றை சொல்லிட்டு இதில் வணக்கசாலிகளுக்கு படிப்பினை இருக்குன்னு அல்லாஹ் சுட்டி காட்டுறான். இப்போ நம்மளும் நம்மளுடைய இறைவனை நோக்கி அன்னி மஸ்ஸனிய வுர்ர வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், என் இறைவா துன்பம் என்னை தீண்டிவிட்டது, நீயோ அருளாளர்களுக்கெல்லாம் அருளாளன் அப்படின்னு பிரார்த்தனை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.